இங்கேருந்து நம்ம 1 கிலோமீட்டர் தூரத்துல பாலாஜி கோவில் பார்க்கலாம். அதாவது பெருமாள் கோவில். நம்ம திருப்பதி பாலாஜி கோவில் மாதிரியே, திருப்பதியில இருக்க வெங்கடாஜலபதி மாதிரியே இங்க நின்ற கோலத்துல அப்படியே அதே மாதிரி இருக்கும். ஸோ அங்க போய் நம்ம பாலாஜியை தரிசனம் பண்ண போறோம். பெருமாள் சன்னிதானத்தை நம்ம தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இப்ப நவகிரக சன்னிதானம் அங்க இருக்கு. ஸோ நவகிரக சன்னிதானத்துல எல்லா நவகிரகங்களும் ராஜ அலங்காரத்தோட இருக்கும். ஸோ அங்க அங்கேயே அர்ச்சகர் பூஜை பண்ணி ஆர்த்தி காமிச்சிட்டு இருக்காரு. அங்க நவகிரக தரிசனமும் கிடைக்குது நம்ம. இப்ப நம்ம டோம்பிவிலியில முருகன் தரிசனம் பண்ணோம், பெருமாளை தரிசனம் பண்ணோம், ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணோம், நவகிரகத்தையும் தரிசனம் பண்ணோம். இப்ப நம்ம விநாயகர் கோவில் தனியா இருக்கு, விநாயகர் கோவில தரிசனம் பண்ண போறோம். சித்தி விநாயகர் கோவில் மும்பைல எல்லாருக்கும் தெரியும், ரொம்பவே பாப்புலர். ஸோ சித்தி விநாயகர் மாதிரி இந்த விநாயகர் ரொம்ப பாப்புலர். இங்க ஆஞ்சநேயர் இங்கேயும் செந்தூரம் பூசியிருக்காரு. ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு உள்ள போனோம்னா நம்ம ராம், லக்ஷ்மணன், சீதா அவங்க 3 பேரும் ரொம்ப அழகா மார்பிள்ல இருக்கும் அலங்காரத்தோட. அதை தரிசனம் பண்ணிட்டு நம்ம உள்ள போனோம்னா அம்மனை பார்க்கலாம். அம்மன் மார்பிள்ல சின்னமா அழகா இருக்கும் அலங்காரத்தோட. அப்புறம் நம்ம பார்த்தோம்னா காளி அம்மனும் அங்க இருக்காங்க. அடுத்த சன்னிதானம் பார்த்தோம்னா நம்ம சிவன் 3 முகத்தோட சூலாயத்தோடையும் நந்தி மேல உட்கார்ந்துருக்காரு. உற்சவமூர்த்தியும் பக்கத்துல இருக்கு. தரிசனம் பண்ணிட்டு அடுத்த சன்னிதானம் நம்ம போனோம்னா லிங்க உருவத்துல அங்க சிவன் இருக்கார். இது காப்பர் வங்கி, எல்லாம் சில்வர் வங்கி தான் பார்த்திருக்கோம், வெள்ளி வங்கி. இது காப்பர்ல வங்கி போட்டு அழகா மேல தாரா பாத்திரம் தண்ணி கொட்டிட்டே இருக்கும். ஏன்னா சிவன் குளிர்ச்சியோட இருக்கணும். அந்த லிங்கத்துல சிவனுடைய முகத்தையும் அதுல அழகா பண்ணிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா பக்தர்கள் பால், பன்னீர் எல்லாம் போட்டு அவங்களே அபிஷேகம் பண்ணி தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க.